أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சூரா ஆல இம்ரான்ல 116வது வசனம். அல்லாஹ்வுடைய கிருபையில போன வாரம் பார்த்தீங்கன்னா 115வது வசனத்திற்கான விளக்கங்களை நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்து 116வது வசனங்கள் இன்னைக்கு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன கஃபரு லன் துக்னிய அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷைஆ வ உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். நிச்சயமாக காஃபிரானவர்கள், இன்னல்லதீன கஃபரு நிச்சயமாக காஃபிரானவர்கள், லன் துக்னிய அன்ஹும் அம்வாலுஹும் அம்வாலுஹும் அவர்களுடைய பொருள்களும், வலா அவுலாதுஹும் அவர்களுடைய மக்களும், அவர்களின் தண்டனையிலிருந்து எதனையும் அவர்கள் விட்டு தடுக்கவே முடியாது. லன் துக்னிய அன்ஹும் அவர்களின் தண்டனையிலிருந்து, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையிலிருந்து எதனையும் அவர்களை விட்டு தடுக்கவே முடியாது. மினல்லாஹி ஷைஆ வ உலாயிக அஸ்ஹாபுன் நார் அவர்கள்தான் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா காலிதூன் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதை நம்ம சிந்திக்கும் பொழுது மறுமையுடைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வருது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனம் நமக்கு மறுமைக்கான சிந்தனையை நமக்கு தூண்டுது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 5 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். மறுமையுடைய விஷயங்கள் ஒரு 5, அதாவது ஒரு 5 கேள்வி. அந்த 5 கேள்விகளுக்கான பதில்கள் மனிதனாக பிறக்கக்கூடிய எல்லோருக்குமே, அதுவும் குறிப்பாக முஸ்லீம்கள் முக்மீன்களுக்கு இந்த 5 கேள்வியும் நமக்கு தெரியணும். இந்த கேள்விக்கான விடையும் நமக்கு புரியணும் இன்ஷா அல்லாஹ். அது என்ன 5 கேள்விகள், மறுமைக்கான 5 கேள்விகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, இது எல்லாருக்குமே, இந்த 5 கேள்வி நமக்கு எல்லாருக்குமே தோன்றணும். மறுமைக்கு முன் உலகம் எப்படி இருக்கும்? மறுமைக்கு முன் உலகம் எப்படி இருக்கும்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உலகத்தை அல்லாஹ் எப்படி அழித்தான்? உலகத்தை அல்லாஹ் எப்படி அழிப்பான்? மறுமைக்கு முன்னாடி உலகத்தை எப்படி அல்லாஹ் அழிப்பான்? மூன்றாவது கேள்வி, மறுமையில் மஹ்ஷர் எப்படி இருக்கும்? அந்த மறுமையுடைய நாளில் மஹ்ஷர் என்கின்ற அந்த பெருவிதி, அந்த பெரும் மைதானம் எப்படி இருக்கும் என்பது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, அல்லாஹ்வின் விசாரணை எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா மனிதர்களிடத்தில் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணையுடைய தோரணை, அதனுடைய நிகழ்வு எப்படி இருக்கும்? நான்காவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி, மனிதனின் நிலைமைதான் அந்த மறுமை நாளில் எப்படி இருக்கும்? இந்த 5 கேள்வியும் நம்ம எல்லாருக்குமே அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருக்கும். இந்த கேள்விக்கான பதிலை நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு தான் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த வசனங்களும் இந்த கேள்விக்கான பதிலையே இன்ஷா அல்லாஹ் தஃப்சீராக வந்துடும். முதல் கேள்வி, மறுமைக்கு முன் உலகம் எப்படி இருக்கும்? உலகத்தை அல்லாஹ் எப்படி அழிப்பான்? மறுமையில் மஹ்ஷர் எப்படி இருக்கும்? மறுமையில் அந்த மஹ்ஷருடைய அந்த மைதானம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் விசாரணை எப்படி இருக்கும்? மனிதனின் நிலைமைதான் அந்த மறுமை நாளில் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற 5 கேள்வி. இந்த 5 கேள்விகளுக்கும் நம்ம ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம விடையை நம்ம சொல்ல போறோம் இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் கேள்வி என்ன கேட்டோம்? மறுமைக்கு முன் உலகம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய வசனங்களை இந்த கேள்விக்கான விடையா நமக்கு சொல்லி கொடுக்கிறான். முழுக்க இந்த 5 வசனத்திற்குமான விடை உங்களுக்கு வேணுமா, நீங்க படிக்கணுமா அப்படின்னா கடைசி 30வது ஜுஸ்வை வாசிச்சாலே போதும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 5 கேள்விகளுக்கான விடையும் 30வது ஜுஸ்ல இருக்கக்கூடிய 37 சூறாக்கள் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சூறாவிலையும் இந்த வசனத்திற்கான இந்த கேள்விகளுக்கான விடையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஆக முதல் கேள்விக்கான விடை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மறுமைக்கு முன் உலகம் எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த பூமி வேற அல்லாத பூமியாக, இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். இந்த பூமி என்பது வேறு பூமியாக மாற்றப்படும். இந்த வானம் என்பது வேறு வானமாக மாற்றப்படும். இதுதான் அதற்கான விடை. இந்த விடையில எவ்வளவு விளக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது 2 கருத்து இருக்கு. அது என்ன, இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல் கருத்து இதுதான். ஃபர்ஸ்ட் கருத்து என்னன்னா, இந்த பூமியாகத்தான் இருக்கும், ஆனால் பூமியுடைய தன்மையை அல்லாஹு தஆலா மாற்றி விடுவான். புரியுதுங்களா? பூமியுடைய தன்மையை அல்லாஹு தஆலா மாற்றி விடுவான். எப்படி மாற்றி விடுவான்? அதாவது இங்க இருக்கக்கூடிய எதெல்லாம் நின்று கொண்டிருக்கிறதோ அது எல்லாம் சமப்படுத்தப்படும். மனிதன் நின்று கொண்டிருக்கிறானா, முடிஞ்சிருச்சு. அவனுடைய ரூஹை எடுத்து அவனுக்கு சில மயக்கங்களை கொடுத்து அல்லாஹ் தஆலா அப்படி என்ன செஞ்சிருவான், படுக்கையில போட்டுருவான். மலைகள் நின்று கொண்டிருக்குதா, தூள் தூளாக பறக்க விடப்படும். கட்டிடங்களும் மரங்களும் எதெல்லாம் இந்த பூமியில் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறதோ அது எல்லாம் தரமட்டமாக ஆக்கப்பட்டு
அப்படியே வெள்ளை கம்பளம் போல, அதாவது வெண்மையான வெள்ளை துணியை ஒன்று போல நம்ம விரிச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும், பளீரென்று இருக்குமோ அதே போன்று இந்த பூமி மாற்றப்படும். இது வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய கூற்று. இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதஷம்சு குவ்விரத் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதழ் ஜிபாலு இதஷம்சு குவ்விரத் இதழ் நுஜூமுன் கதரத், இது இப்படின்ட்டு ஒவ்வொன்றாக அல்லாஹு தஆலா அந்த குவ்விரத், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜில்சால் சூரா, இது எல்லாமே இந்த குவ்விரத்தில் இருக்கக்கூடிய தொடர் 3 சூறாக்களுமே இந்த பூமி மாற்றப்படுவதையும் வானங்கள் மாற்றப்படுவதையும் அல்லாஹு தஆலா சொல்லு காட்டக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. முதல் கருத்து இதுதான், பூமியுடைய தன்மை மாற்றப்படும். 2வது கருத்து என்ன அப்படின்னா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, இந்த பூமி வந்து அல்லாஹ் இனிமேல் இந்த பூமியை ஆட்சி செய்வதன் காரணமாக மறுபடியும் என்ன செய்ய போகிறான், அல்லாஹு தஆலா இந்த பூமியை தான் ஆட்சி செய்ய போகிறான், அதனால் மறுமையினால் ஆட்சி செய்ய போகிறான். அதனால் நாம் எப்படி இந்த பூமி மாற்றப்படும்னா, பாவங்கள் செய்யப்படாத, இரத்தங்கள் ஓட்டப்படாத, எந்த ஒரு ஹராமும் கலக்கப்படாத வேறு பூமியாக அல்லாஹ் மாற்றி விடுவான். அப்போ அல்லாஹு தஆலா இப்படியான பூமியில் தான் அவன் ஆட்சி செய்வதன் காரணமாக இந்த பூமி தூய்மையாக்கப்படும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆக தன்மைகள் மாறலாம் அல்லது இந்த பூமியே மாற்றப்படலாம் அப்படிங்கிறத நம்ம நினச்சிருக்கோம். நம்ம 3வதா எப்படி நினைப்போம் தெரியுமா, மனிதர்கள், அதாவது இந்த மறுமையுடைய இல்மு இல்லாதவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்றால், இது 3வது கருத்து. ஆனால் இது வந்து சரியான கருத்து கிடையாது. ஆனால் மனிதர்களுடைய எண்ணம் இதுதான். என்னன்னா, மஹ்ஷர் மைதானம், மறுமை, விசாரணை அப்படின்னு சொன்னால் நாமெல்லாம் அப்படியே வானத்துக்கு பறந்து போகிற மாதிரி, வானத்தில் தான் மறுமை இருக்கிற மாதிரி சில பேர் யோசிச்சுட்டு இருப்போம். அது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய பூமியில் தான் மறுமை மஹ்ஷர் மைதானம் நிகழும். இந்த பூமி ஒன்று தன்மை மாற்றப்படும் அல்லது இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். ஆக நாம் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, இந்த பூமி பூமியாக இருக்காது. அது ஒன்று தான் நமக்கு தெளிவாக தெரியணும். இந்த பூமி என்பது பூமியாக இருக்காது. அதே போல வானம் வேறு வானமாக மாற்றப்படும். வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒளி குன்றுவிடும், சந்திரன் உதிர்ந்துவிடும், அதே போல நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும், சந்திரன் பிளந்துவிடும், ஒளி இழந்துவிடும், பிளந்துவிடும். இப்போ இது எல்லாமே வானங்கள் அப்படியே தூள் தூளாக அப்படி வெடித்து அந்த வானங்களும் துண்டு துண்டுகளாக மாற்றப்படும். பூமி தான் சுருட்டப்படும். சரி, ஆமாம். அப்போ இப்படி வானங்களும் பூமியும் மாற்றப்பட்டு விடும். இது எப்பொழுது, மறுமை நாள் வருவதற்கு முன்னால் உலகத்தின் நிலை இதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேள்விக்கான விடை இது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கேள்விக்கு இந்த விடையோடு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யகூதிகள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. யூதர்கள் எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேள்விகளை நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயே அந்த யூதர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வருவது கிடையாது, அவர்கள் ஓதிய, அவர்கள் வாசித்த வேதத்தை கொண்டு வருவது அந்த கேள்விகள் எல்லாம். ஒரு முறை இப்படித்தான் ஒரு யூத கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வருது. அந்த யூத கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர், அந்த தலைவர் முழுக்க தௌராத் வேதத்தை படித்து முடித்த ஒரு மனிதர். அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னா, கேள்விகள், அடுக்கடுக்கான கேள்விகளை வைக்கிறார். அதில் எப்படின்னா, அந்த மஸ்ஜிது நபிக்குள்ளே வர்றாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபியுடைய பேர் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபி உள்ளே வந்த அந்த யூதனுடைய தலைவர் உள்ளே வர்றாரு. வரும்பொழுதே ரசூல்லா மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கிறாங்க. யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லி அழைக்கிறாங்க. அழைத்த உடனே சஹாபாக்கள்கிட்ட 2 விதமான கேட்டகரி அவங்கள்ட்ட இருக்கு உள்ளம். ஒன்று, இப்படி கரடு முரடாக பேசுகிறவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கோபப்பட்டு சகித்து கொள்பவர்களும் இருக்கிறாங்க. இல்லை, சகிக்க முடியாமல் கோபப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த சஃப்வான் என்ன செய்கிறாருன்னா, சகிக்க முடியாமல் கோபப்பட்ட உடனே, என்ன எப்படி அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரை நீ சொல்லலாம், குல் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நீ சொல்ல வேண்டியதானே, அது என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லி அழைக்கிறன்ட்டு அவர் வந்து அடிச்சிட்டார். அடித்த உடனே உள்ளேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. வந்த உடனே, சஃப்வான் இங்கே விடுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே அப்படிதான், யார் எதிரிகள் யார் தேடி வந்தாலும் அவங்க செய்கிறத என்ன செய்ய மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களுடைய பாணி. சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க, ஆனால் வந்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, புரிய மாட்டாங்க. அப்போ சஃப்வான் நீங்கள் விடுங்க, அவங்க சொன்ன பதில பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா எனக்கு முஹம்மது அப்படின்ட்டு பேர் வச்சதும் என்னுடைய குடும்பத்தார்கள் பேர் வச்சதும் எதுக்கு, என்னை கூப்பிடத்தானே, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அமைதியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக இருக்கிறாங்க. அமைதியாக இருந்த உடனே அப்போ இந்த மனிதர், அந்த யகூதி தலைவர் யோசிக்கிறார், அடுத்து கூப்பிடுறதுக்கு, ஆகா மறுபடியும் இந்த முகமதுன்னு கூப்பிட்டா இவர் அடி விழுந்துருமோ, இல்லை வேற ஏதாவது எதிர்ப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலல்லான்னு கூப்பிடவும் மனசு வரல. எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா, யா அபுல் காசிம், பொதுவாயிடுச்சு.
ஃபஸ்ட்டு அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து முஹம்மது அப்படிங்கிற பேர் ரொம்ப, அதாவது ரசூல்லா ஆனதுக்கு பின்னாடி அந்த முஹம்மதுங்கிற பேரை கூப்பிட விருப்பப்படாதவங்க அபுல் காசிம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. காசிமுடைய தந்தையே. ஏன்னா நம்ம ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட அபுல் காசிம் கூப்பிடுவாங்களாம். காசிமுடைய தந்தையே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ யா அபுல் காசிம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஒரு 6 கேள்விகள் கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. அந்த யஹூதி 6 கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போல எல்லா யூதர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை தான், ஒரு நபியாக இருந்தால் மட்டும்தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்ட்டு. அப்போ நமக்கான கேள்விக்கு இதில் இந்த கேள்விகளுக்கான இதுலேயும் நமக்கு விடை கிடைக்கும். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ரசூல்லா என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, அங்கே அமர்ந்து கொண்டு ஒரு கையில் அவங்களுடைய குச்சி இருக்குது. அந்த ஹதீஸ் அப்படியே நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால கையில் அவங்கள்ட்ட குச்சி இருக்குது. குச்சி இருக்கும்பொழுது இப்படியே என்ன சொல்ல மண்ணை அப்படியே கிளண்டிகிட்டே இருக்கிறாங்க. ரசூல்லாவுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று, யாரை உன்னிப்பாக கவனிக்கணுமோ அவங்கள உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தொழுதுட்டு இருந்தார் தெரியுமா, திரும்ப போய் தொழுவுங்க. இப்போ யாரை உன்னிப்பாக கவனிக்கணுமோ அதே போல் உன்னிப்பாக கவனிப்பாங்க. சில பேரை உன்னிப்பாக கவனிக்கிறத கொஞ்சம் தடுப்பாங்க. ஒரு கேஷுவலாக என்ன செய்கிறாங்க, நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்களை வந்து உன்னிப்பாக கவனிச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆகா நமக்கு ரொம்ப இது கொடுக்குறாரு, அப்போ நம்ம பயப்படுறாரு போல், நம்ம என்ன கொஸ்டின் கேட்குமோ ஏது கேட்க போகிறோமோன்னு ஒரு பயமும் கிடையாது. நபிக்கு அல்லாஹு தாலா அப்பப்போ அவங்களுடைய கேள்விக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான், அந்த இல்ஹாம் என்கின்ற ஒரு உதிப்பை போட்டுக்கொண்டே இருப்பான். அப்போ அப்படி குச்சியை வச்சு நோண்டி கொண்டு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முதல் கேள்வி கேட்குறாங்க. பூமி, அதே வார்த்தை தான், பூமி அல்லாத வேறு பூமியை மாற்றி விடுவான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, வானம் அல்லாத வேறு மானத்தை மாற்றி விடுவான் அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அந்த நேரத்தில் மனிதன் எங்கே இருப்பான், அந்த நேரத்தில் மனிதன் எங்கே இருப்பான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேள்வியாக கேட்குறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, அவர்கள் உடல் அல்லாமல், அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை கவனிங்க, அவர்கள் உடல் அல்லாமல் ஒரு இருண்ட தோற்றம் போல அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் மனிதர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். சுபஹானல்லாஹ். நம்மளுடைய உடல்லாம் வந்து இப்படி தான் உடல் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆமாம், இருட்டான அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் இப்படித்தான் அவர்களுடைய உடல் அல்லாமல் இருண்ட தோற்றம் கொண்ட ஒரு இருள் சூழ்ந்த அந்த உலகத்தில் மனிதர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற முதல் கேள்வி கேட்ட உடனே அந்த கேள்விக்கான பதிலை அந்த யகூதி பெற்ற உடனே உணர்ந்து கொள்கிறார், ஆகா இது அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகள் மட்டும்தான் இப்படி உறுதியாக இருக்கும், வேற எந்த மனிதரும் சாதாரண மனிதர் இந்த கேள்விக்கான பதிலை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது கேள்விக்கு மறுபடியும் வர்றாரு. மக்கள் எழுப்பப்படும் பொழுது அந்த மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்பட்டு சொர்க்கத்திற்கு போன பின்னாடி முதல் உணவு என்ன, அதே கேள்விதான். முதல் உணவு என்ன அப்படின்னு கேட்கும்போது நமக்கெல்லாம் தெரியும், மீனுடைய ஈரல். இது 2வது கேள்வி. 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, முதலாக மக்கள் எல்லாம் எழுந்த உடனே எந்த கூட்டம் ரப்பை நாடி செல்லும். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் பல கூட்டங்கள் இருக்கலாம். முஹாஜிர்களுடைய கூட்டம், அன்சாரிகளுடைய கூட்டம், ஷுஹதாக்களுடைய கூட்டம், சாலிஹீன்களுடைய கூட்டம், நபிமார்களுடைய கூட்டம், இப்படி பல கூட்டங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹுவை நாடி அல்லாஹுடைய அந்த அர்ஷுக்கு நேராக எந்த கூட்டம் முதலில் செல்லும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபுகராஹுல் முஹாஜிரீன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் அந்த எந்த கூட்டத்தை சொல்றாங்க அப்படின்னா, முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த ஃபுகராக்கள், ஃபகீருடைய பன்மை ஃபுகரா, அந்த ஏழை கூட்டம் தான் அல்லாஹ்வை நாடி முதலில் செல்லக்கூடிய முதல் கூட்டம் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த முஹாஜிர்கள்ல பத்ரீன்கள் அடங்கியிருப்பாங்க, ஷுஹதாக்கள் அந்த முஹாஜிர்கள்ல அடங்கியிருப்பாங்க, அதே போல ஷஹீதானவர்கள், ஜிஹாதில் ஈடுபட்டவர்கள், இது எல்லாமே முஹாஜிர்களுக்குள்ள வந்துடும். அப்படியான முஹாஜிர்களை அல்லாஹ் தஆலா முதல் கூட்டமாக அழைப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. சுப்ஹானல்லாஹ். ஒரே நாள் தான் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அவங்க கனியாக செல்வந்தர்களாக இருக்கிறாங்க, ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி உணவில்லாமல், அடுத்த வேளைக்கு உணவில்லாமல் கூட இருந்திருக்கிறாங்க. சில மனிதர்கள் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது நமக்கெல்லாம் அந்த ஹிஸ்ட்ரி தெரியும், ஒன்றுமே இல்லாமல் பயணிக்கக்கூடிய வாகனங்கள் கூட இல்லாமல் பிடுங்கிட்டு என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வெறும் மனிதர்களாக விடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று சில வீரதீரம் உள்ளவர்கள் மட்டும்தான் ஒரு ஒட்டகம் அளவு, ஒரு கோவேரி கழுதை அளவு சில பொருட்களை என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவங்கள வந்து தடுத்து நிறுத்த முடியலை, அவங்கள எதிர்க்க முடியலை. எதிர்த்தா எப்படியான வார்த்தைகள் வருது, உங்களுடைய தாய்க்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கணுமா, எங்கள் இடத்துல வாங்க, சண்டை போட வாங்க, அவ்வளோதான், வந்தீங்கன்னா சாவு நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிட்டு போவாங்க. இப்படி
சில சஹாபாக்கள் ஒன்றுமே இல்லாத ஃபுகராக்களாகவும், சில சஹாபாக்கள் ஏதோ சில பொருட்களை கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத் செய்ததின் காரணமாக அல்லாஹு தஆலா முதல் கூட்டமாக அல்லாஹுவை நாடி வரக்கூடிய கூட்டமாக அவர்களை தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது கேள்விக்கு பதில் சொல்றாங்க. 4வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர்களுக்கு தரப்படும், யாருக்கு, அந்த ஃபுகராக்களுக்கு, அந்த ஃபுகராவுல் முஹாஜிர்களுக்கு, அவர்களை போன்ற சொர்க்கவாசிகளுக்கு தரப்படும் முதல் விருந்து என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அப்படியான கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மளை ஆக்கி அந்த சொர்க்கத்துடைய முதல் விருந்தை நம்ம உண்ணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, சொர்க்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாடை எடுத்து அல்லாஹு தஆலா அறுத்து முதல் விருந்தாக சொர்க்கவாசிகளுக்கு கொடுப்பான். முதல் விருந்து, முதல் உணவு வேற, விருந்துங்கிறது ஒட்டுமொத்தமாக ஜமாஅத்தாக அந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியது. இந்த உலகத்துல தான் மாடு அறுத்து சாப்பிட்டாச்சு அது சண்டை போடுறாங்க, அது ஒரு பெரிய சட்டத்திட்டமா வருது. அல்லாஹ் சொர்க்கத்துல ஃபர்ஸ்ட் உணவு அதை தான் வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். குளுத்தி என்னென்னலாம் செய்யறாங்க. அல்லாஹ் அக்பர். சரி, ஹைர். அதுக்கப்புறம் 5வது உணவு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படும் முதல் வெல்கம் ட்ரிங்க், என்ட்ரன்ஸாக வரக்கூடிய வரவேற்பு பானம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது இஞ்சி கலந்த பால் பானம், ஜல்சபீல் அப்படின்னு சொல்லக்கூடிய பானம் சொல்றதை விட இந்த ரிவாயத்தில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஜல்சபில் என்பது ஒரு ஓடை. அந்த ஓடையில் இருந்து, அதாவது ஒரு நீரோடை, அதுல இருந்து மதுரமான பானத்தை அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா முதல் முறையாக கொடுப்பான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5வது கேள்விக்கு பதில் சொல்றாங்க. 6வது கேள்வி, எப்பொழுதும் போல மற்ற யகூதிகள் கேட்ட அதே கேள்விதான், குழந்தை ஏன் ஆண் குழந்தையாகவும் பெண் குழந்தையாகவும் பிறக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான விடையை நமக்கெல்லாம் தெரியும். அந்த விடையை என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம சொல்லி காட்டுவாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் கேட்ட உடனே அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அவங்க ஷஹாதத் கலிமா சொல்லலை, அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த இடத்துல வெறும் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதன்ட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்ன மனிதர் தான் அன்றோடு அவருடைய ஹிஸ்ட்ரியே இல்லை, அவர் முஸ்லீம் ஆனாரா, இல்லை அவர் அதுக்கு பின்னாடி அவங்களுடைய மார்க்கத்தில் இருந்தாரா, இறந்து போயிட்டாரா, எந்த ஒரு வரலாற்று குறிப்புகளும் கிடைக்கவில்லை. ஏன் அப்படின்னா, சில நேரம் பயந்திருக்கலாம், சில நேரம் அவர் இல்லை நமக்கு உண்மைன்னு தெரிஞ்சிருந்தாலும் சில பாரம்பரிய பெருமைக்காக அவர் அவருடைய நிலையிலேயே இருந்து காஃபிராக மாறியிருக்கலாம், இறந்திருக்கலாம், அல்லாஹு ஆலம். ஆனால் இவருடைய வரலாற்றிலிருந்து 6 கேள்விகளுக்கான விடையை நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு பெற்றுத்தருது. சுப்ஹானல்லாஹ். இதில் முதல் கேள்விக்கு நமக்கு என்ன விடை கிடைக்குது, அந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும் பொழுது, அந்த வானம் வேறு வானமாக மாற்றப்படும் பொழுது மனிதர்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும், இவர்கள் இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த யஹூதியின் மூலமாக. சுப்ஹானல்லாஹ். அப்போ இது முதல் கேள்விக்கான விடை. 2வது கேள்வி என்ன கேள்வி கேட்டோம்? 2வது கேள்வி என்ன கேட்டோம்? உலகத்தை அல்லாஹ் எப்படி அழிப்பான் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். இதில் எல்லாமே நம்ம முன்ன சொன்ன முடியாது, 30வது ஜுஸுவில் எல்லா விஷயங்களும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பூமி சுருட்டப்படும், ஒவ்வொரு அத்தாட்சிகளும் எப்படி மாற்றப்படும் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்டாக நம்ம சொல்லி முடிச்சிருவோம். தெரிந்தது தான், பூமி சுருட்டப்படும், வானம் பிளக்கப்படும், மலைகள் பஞ்சாகிவிடும், கடல்கள் மோதிவிடும் அல்லது நெருப்பால் அது பற்றி எரியப்படும், வற்றிவிடும், நட்சத்திரங்கள் உதிரப்படும், சூரியன் ஒளி குன்றிவிடும், சந்திரன் பிளந்துவிடும், வானவர்கள் இறந்து விடுவார்கள், மனிதர்கள் மூச்சையாகி விடுவார்கள். அவ்வளோதான். இது எதுவுமே இந்த உலகத்தில் நிலைத்தே இருக்காத சில ஆயத்துகள். நீங்கள் எழுத முடியாது, நான் அதுக்காக தான் ரெக்கார்டு போட்டிருக்கேன். இன்ஷால்லா நீங்கள் ஏன்னா டைம் ஆகிடும், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்து இன்ஷால்லா எழுதுன்னா வீட்டில் போய் ரெக்கார்டு கேட்டு எழுதிக்கோங்க. மறுபடியும் பூமி சுருட்டப்படும், வானம் பிளந்துவிடும், மலைகள் பஞ்சாகிவிடும், கடல்கள் மோதி வற்றிவிடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும், சூரியன் ஒளி குன்றிவிடும், சந்திரன் பிளந்துவிடும், வானவர்கள் இறந்து விடுவார்கள், மனிதர்கள் மூச்சியாகி விடுவார்கள். இது எல்லாமே கடைசி ஜுஸுல இருக்கக்கூடிய சூறாக்கள் எல்லாமே அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றிற்கும் அதனுடைய விடைகளை நமக்கு சொல்லி காட்டியிருப்பான். இது 2வது, உலகத்தை அல்லாஹ் எப்படி அழிப்பான் என்பதற்கு இப்படியான ஒரு உதாரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். 3வது, மஹ்ஷர் எப்படி இருக்கும், அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அந்த மைதானத்துடைய காட்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதில் என்னன்னா, முதல் காட்சி என்னன்னா, அந்த மஹ்ஷர் என்பது இப்படியான வெளிச்சம் இல்லாத உலகம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், இருள் சூழ்ந்த உலகம். ஏன்னா சூரியன் அப்போ என்ன செய்யும், இருக்கும், ஆனால் ஒளி குன்றி விடும். அதனுடைய வெப்பம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதனுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து விடுவான். அதனால இருள் சூழ்ந்த உலகமாக இருக்கும் அந்த மஹ்ஷர் மைதானம். 2வது, சூரியன் அருகில் இருக்கும்.
இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த வானமாக இருக்காது. சூரியன் அருகில் இருக்குன்னா என்ன அர்த்தம், எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், நம்மளால கற்பனை செய்ய முடியுதா? அதனாலே பார்த்தீங்கன்னா மஹ்ஷருடைய மைதானத்தில் மனிதர்கள் வேர்வையால் மூழ்கி கொண்டிருப்பாங்க, அவங்களுடைய பாவத்தினுடைய அந்த அளவின் பொருட்டால். ஆமாம். ரெண்டாவது, சூரியன் அருகில் இருக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா வானவர்கள் அணியணியாக நின்று கொண்டு இருப்பார்கள் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில். அந்த அணியணியாக நின்று கொண்டு இருக்கும் பொழுதுதான் சொஃபன் சொஃபா ரப்புக யௌமஇதின் சொஃபன் சொஃபா, அதாவது வானவர்கள் அணியணியாக நின்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா வருகை தருவான். இந்த மஹ்ஷர்ல இந்த காட்சிகள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். நான்காவது பார்த்தீங்கன்னா நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். நரகம் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் மனிதர்கள் நின்று கொண்டு இருக்கும் பொழுது நரகம் இழுத்து கொண்டு வரக்கூடிய சத்தமும் அதனுடைய கதறலுடைய அந்த ஓசைகள் எல்லா மனிதர்களும் கேட்பார்கள், நபிமார்கள் உட்பட. அந்த நபி எல்லாரும் கேட்கும் பொழுதுதான் ஜாசியா என்ன செய்வோம், முழந்தால் இட்டு அதனுடைய பயத்தால் நம்ம முழந்தால் இட்டக்கூடியவர்களாக இருப்போம். இது மஹ்ஷரில் நடக்கக்கூடிய நான்காவது நிகழ்வு. ஐந்தாவது நிகழ்வு ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம எப்படி சிந்திக்கலாம் அப்படின்னா, காலடி சப்தம் மட்டும்தான் கேட்கும். ஒரு 10 பேர் இப்போ நம்ம கூடி இருக்கோம்னு நினச்சிக்கோங்க. இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷம் ஏதாவது நம்ம சப்ஜெக்ட் நடத்தல நினச்சிக்கோங்க. அப்படியே சல ஏதாவது ஒரு பேசிகிட்டு இருப்போம் பக்கத்தில், அந்த முணுமுணுப்பு சவுண்டு கேட்கும் ஏதாவது. ஆனால் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அவ்வளவு கோடி மக்கள் இருந்து, எண்ணிக்கையில் அடங்காத மக்கள் இருந்தும் காலடி சப்தம் மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியும். வெறும் காலடி சப்தம். சுப்ஹானல்லாஹ். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இதெல்லாம் நடக்கும். ஆறாவது பார்த்தீங்கன்னா 46வது இப்ராஹிம், சூரா இப்ராஹிமில் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் எத்தனாவது சூரானா, கண்டுபிடிங்க. சூரா இப்ராஹிம்ல 48வது வசனம் கடைசியாக இருக்கிறது. இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படுகின்ற கியாமத்து நாளை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. வானங்களும் அவ்வாறே மாற்றப்படும் அந்நாளில் அடக்கியாலும் ஏகனாகிய அல்லாஹுவின் முன்னிலையில் அவர்கள் அனைவரும் வெளியாவார்கள். அந்த மஹ்ஷரில் நடக்கக்கூடிய காட்சி, நபியே, அந்நாளில் சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்களாக குற்றவாளிகளை நீர் காண்பீர். இந்த நிகழ்வும் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கும். ஆமாம், அதே தான். நார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் சராபீலுஹும் மின் கத்திரானி வதக்ஷா உஜூஹஹுமுன் நார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களுடைய சட்டைகள், சராபீலுஹும் அவர்களுடைய சட்டைகள், தாரினால் கீழெண்ணெயாய் இருக்கும், அவர்களுடைய முகங்களை நெருப்பு மூடி இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அதாவது அந்த மஹ்ஷர் மைதானத்தில் பாவிகளுக்கு சில சட்டைகள் அணிவிக்கப்படும். அந்த சட்டை எப்படி இருக்கும்னா, தாரால் ஆன சட்டை. ரோட்ல இருக்கும் இல்லையா, அந்த தாரால் ஆன சட்டையை போட்டு அதில் அல்லாஹு தஆலா நெருப்பை பற்ற வச்சிருவான். ஏன் அப்படின்னா, உடனே தார் இல்லாம நெருப்பு பற்ற விட்டா சீக்கிரம் என்ன செஞ்சிடும். ஆனா தார் இருக்கும் பொழுது அப்படியே வெப்பம் அதிகமாகும், வெப்பங்கள் உருக்கி ஒட்டிக்கிறோம். அதனால அல்லாஹு தஆலா இப்படியான ஏற்பாடு அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களுடைய சட்டைகள் தாரினால் கீழெண்ணெயாய் இருக்கும், அவர்களுடைய முகங்களை நெருப்பு மூடி இருக்கும். அப்ப அந்த நெருப்பை மூட்டி அல்லாஹு தஆலா ரொம்ப நேரம் தார் எரியும், அப்படிதானே, நின்று எரியும். அதுக்காக அல்லாஹ் தஆலா இப்படி ஏற்பாடு செஞ்சு ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அது சம்பாதித்ததற்கு அல்லாஹ் பிரதிபலன் வழங்குவதற்காக அவர்கள் வெளியாவார்கள். நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கில் மிக விரைவானவன். இந்த குர்ஆனானது மனிதர்களுக்கு எய்துவித்தலாகும். இதனை கொண்டு அவர்கள் அச்சமுட்டி எச்சரிக்கைப்படுவதற்காகவும், நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அவன் ஒரே நாயன்தான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும், இன்னும் அறிவுடையோர் நல்லுபதேசம் பெறுவதற்காகவும் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். இப்போ மஹ்ஷர் மைதானத்தில் அந்த மனிதர்களுடைய நிலைமை சங்கிலியால் கட்டப்பட்டவர்களாக, தாரினால் ஆன சட்டைகள் அணியப்பட்டவர்களாக சில பாவிகள் நிற்பார்கள் அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்கணும். அப்போ மஹ்ஷரில் மனிதன் இப்படி தான் இருக்கு, மஹ்ஷருடைய மைதானம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைக்கணும். இருளாக இருக்கும், சூரியன் அருகில் இருக்கும், வானவர்கள் அணியணியாய் வருவார்கள், நரகம் இழுத்து கொண்டு வரப்படும், காலடி ஓசை மட்டும்தான் கேட்கும். அதே போல பாவிகளுக்கு சங்கிலியால் அவர்கள் பிணைக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மூன்றாவது கேள்விக்கான விடை. நான்காவது பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி சொன்னோம், விசாரணை எப்படி இருக்கும், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் மனிதனுடைய விசாரணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதில் 4 விதமான விசாரணைகளை அல்லாஹ் தஆலா மேற்கொள்வான். ஒன்று, இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்ப்பானாக, கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லும் கூட்டம். அவங்களுக்கு எந்த விசாரணையும் கிடையாது.
ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னது போல 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வார்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த 70,000 பேர்ல ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹு தாலா 70,000 பேரை ஷஃபாஅத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அப்படியான பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹு தாலா நம்மளை ஆக்கணும். 1வது கூட்டம். 2வது பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் தான், ஆனால் அவர்கள் விசாரணைக்குள்ளாக்கப்படுவார்கள். நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா சில நேரம் விசாரணை செய்வான். சின்ன சின்ன விசாரணைகள், நீ அப்படி செஞ்சியா, நீ இதை செஞ்சியா, ஒத்துக்கிறானா, அவன் தவறை உணர்கிறானா, அவன் பாவ மன்னிப்பு கேட்டானா அப்படிங்கிறத திரைக்குள்ளே அவன் விசாரணை செய்யும் பொழுது அவன் எப்படி நினைப்பான், அந்த முஸ்லீம் அவ்வளவுதான், அல்லாஹு தாலா விசாரணை செய்ய ஆரம்பிச்சுட்டான், நம்மளுடைய நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் நல்லவர்களுக்கு அல்லாஹ் விசாரணை செய்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், சுப்ஹானல்லாஹ், உன்னை இந்த உலகத்தில் மறைத்தது போல் இந்த உலகத்தில் மறைத்து உங்களை நான் மன்னித்து விடுகிறேன், நீ சொர்க்கம் செல் அப்படின்னு சொல்லிட்டு வலது கையில் அவனுடைய பட்டோலையை கொடுத்து அனுப்ப. இது 2வது கூட்டம். 3வது கூட்டம் துருவி துருவி விசாரணைக்குள்ளாக்கப்படும் பாவிகள். அவங்களுக்கு தான் அல்லாஹு தாலா அவ்வளவு விசாரணை செய்வான். இந்த உலகத்தை 60 வருஷம் ஆயுள் காலத்தை கொடுத்தும் மற்ற நேர்வழி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்திருந்தும் அவன் நேர்வழி பெறாமல், அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு இணங்காமல், அல்லாஹுடைய தூதரின் வழியை பின்பற்றாமல், ஹலால் ஹராமை பேணாமல் இந்த உலகத்தில் வீணாக விளையாட்டாக வாழ்ந்து கழித்தால் மஆதல்லா அவன் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுடைய கேள்விக்கு பதில் சொல்லி ஆகும். அப்படியான பாவிகளான கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. 3வது கூட்டத்தினர். 4வது விசாரணையின்றி நரகம் செல்லும் கூட்டம். காஃபிர்களுக்கு ஏதாவது விசாரணை உண்டா? கிடையாது. காஃபிர்களுக்கு விசாரணை உண்டா? அவ்வளவுதான். அவன் இந்த உலகத்தில் நிராகரிச்சதுனால நீ ஹாலிதீன ஃபீஹா உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் தான் நரகவாசிகள், அவர்களுக்கு எந்த ஒரு விசாரணையும் கிடையாது. இந்த சூரா ஆல இம்ரான்ல 116வது வசனம் இந்த கேள்விக்கான விடையாக இருக்குது. அன்றைய நாள் அவர்களுடைய செல்வங்களோ அவர்களுடைய பிள்ளைகளோ என்ன செய்ய முடியாது, அவனை விட்டு அந்த வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்தில் நீக்க முடியாது, அவனோட சிபாரிசும் பண்ண முடியாது. அல்லாஹு தாலா அவருடைய சிபாரிசையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்கள் தான் நரகவாசிகள், அவர்கள் என்றென்றும் அங்கே தங்கி நிரந்தரமாக இருப்பார்கள். அப்ப விசாரணையின்றி நரகம் செல்லும் கூட்டம் அப்படிங்கிற 4 கூட்டத்தையும் அல்லாஹு தாலா விசாரணைக்கு அந்த நாளில் விசாரணை இப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த 4வது கேள்விக்கான விடை. 5வது கேள்வி என்ன சொன்னோம், மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அது சொல்லவே தேவையில்லை. முதல்ல மனிதனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, தனக்கு என்ன நேர்ந்து விடும், தன்னை குறித்து யோசிப்பான். முதல்ல அதுதான் நடக்கும். தன்னுடைய பெற்றோர்களை குறித்தோ தன்னுடைய பிள்ளைகளை குறித்தோ அந்த உலகத்துல யாரும் யாரையும் தேட மாட்டோம். அதை நம்ம நினைச்சுக்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தா கூட என்ன செய்ய மாட்டோம், தேட மாட்டோம். நமக்கு என்ன அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் அந்த மனிதன் இருப்பான். 1. 2வது அல்லாஹு தாலா அல்லாஹுடைய ரஹமத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆவலோடு இருப்பான். யா அல்லாஹ், இந்த உலகத்துல எவ்வளவு அமல் செய்தவர்களும் அப்படித்தான். நபிமார்கள் எப்படி அன்றைய நாள் அங்க வரக்கூடிய மக்களுக்கு உதவி செய்ய முடியாம எங்களுக்கு நாங்களே என்ன செய்ய முடியல, எங்களுடைய நிலைமையே கை செய்தமான நிலைமையா இருக்குது, நாங்க என்ன செய்ய போறோமோ அப்படிங்கிற அந்த பதட்டத்தில் இருக்கோம். அப்படிங்கிறது போல அல்லாஹுடைய ரஹமத்தை நபிமார்களிலிருந்து நல்லடியார்கள்ல இருந்து பாவம் செய்யக்கூடிய பாவிகள் வரைக்கும் அல்லாஹுடைய ரஹமத்தை எதிர்பார்த்தவர்களாக அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் நின்று கொண்டு இருப்பார்கள். இது 2வது மனிதர்களுடைய நிலைமை. 3வது பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அந்த விசாரணை ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய ஏடு, அவனுடைய கரம், அந்த கரத்தில் 2 கரத்தில் எது நமக்கு அந்த பட்டோலை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அந்த எதிர்பார்ப்போடு அந்த மனிதன் இருப்பான். சுப்ஹானல்லாஹ். அதே போல தான் ஒவ்வொன்று கட்டத்தையும் தாண்டும் பொழுது விசாரணை, அப்போ சிராத் பாலம், ஹவுலுல் கௌசர் நீர்த்தடாகம், அதற்கு பின்னாடி மீசான் தராசு, இது எல்லா நிலைகளிலும் மனிதன் பதபதைக்கக்கூடியவனாக, தன்னை குறித்தே சிந்திக்கக்கூடியவனாக மனிதன் இருப்பான். அந்த நிலைமை தான் மஹ்ஷர்ல அந்த மனிதனை நிலைகுலைய செய்யக்கூடிய நிலைமைகள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆக இந்த 5 கேள்விகளும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த 5 கேள்விகளுக்கான விடையை நம்ம தெரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் மறுமை நினைத்தவர்களாக, மறுமைக்காக அமல் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மறுமை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தன்னை பற்றி அந்த மனிதன் சிந்தித்துக் கொண்டிருப்பான்.